Among the civilians was an elected member of parliament. He was there until the end. He too saw it all. எனது பெயர் சதாசிவம் கனகரட்னம். நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளியோலை கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் இந்த போராட்டம் துவங்கின காலத்திலே இருந்து இறுதி யுத்தம் முடியும் வரையும் நான் அந்த மாவட்டத்திலே தான் இருந்தேன். அதேபோன்று 2004ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடந்த நேரத்திலே தமிழர் கூட்டமைப்பிலே இணைந்து நான் அந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட காலத்திலே இருந்து நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கூடுதலாக வாழ்ந்து வந்திருக்கிறேன், அங்கே நின்றிருக்கின்றேன். யுத்த காலத்திலே கூட நான் 2 வருடங்கள் பாராளுமன்றம் செல்ல முடியாத நிலையில் நான் அந்த மக்களோட தான் நான் நின்றிருந்தேன். அந்த கடைசி யுத்தம் வரையும் அந்த மக்களுடன் நின்றிருந்தேன். உண்மையிலே நாங்கள் அந்த யுத்தம் நடக்கிற காலத்திலே சண்டைகள் நடந்தன. போராட்டத்திற்கு ஆட்கள் செய்வதற்காக அங்கே இருக்கின்ற சின்னஞ்சிறு வாலிபர்களை கூட அவர்கள் விடவில்லை. அந்த வாலிபர்களை கட்டாயப்படுத்தி பிடித்தார்கள். கட்டாயப்படுத்தி அந்த வாலிபர்களை போராட்டத்தில் ஒரு கிழமை பயிற்சி கொடுத்துட்டு விட்டார்கள். அந்த போராட்டத்தை விட்டபோது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற படித்துக் கொண்டிருக்கின்ற பட்டதாரிகள் கூட எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களை கட்டாயப்படுத்தி தான் அந்த போராட்டத்துக்கு இணைத்தார்கள். உண்மையிலே அந்த பெற்றோர்கள் எல்லாம் வாய்விட்டு கதறி அழாட இழுத்துச் சென்றார்கள். அதெல்லாம் என் கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று நாங்கள் வார வழியிலே மக்களை வரவிடாத தடுத்தார்கள். உண்மையிலே மக்கள் அங்கேருந்து விலத்தி வந்து கடைசி நேரத்திலே வெளியில வருவதற்காக வந்தார்கள். வந்த நேரத்திலே அங்கே எம்மை வரவிடாது மறைத்து அவர்கள் தடுத்தார்கள். சில பேரை சுட்டார்கள். இதிலே இப்பொழுது பேப்பர்ல வருகின்ற மாதிரி இந்த சேனல் 4 வீடியோ சம்பந்தமாக கைது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் அங்கே இருந்து கடைசி வரையும் இருந்துவிட்டு வந்தவன். அந்த நான் வருகின்ற காலத்திலே எனக்கு தெரியக்கூடியதாக அப்படி ஏதும் அங்கே நடக்கவில்லை என்பதைத்தான் நான் இங்கே ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். They said they are the protectors of Tamils, but at last they have started to fire and they killed a lot of civilians. I saw that. It all ended on the 19th of May 2009. It did not end for the hostages who were rescued by the Sri Lankan security forces. Channel 4 had a grim story and a treated video to show. These were brutal places, and where stories of rape, violence and disappearances were rife. Was there rape? Disappearances? Those who were in these facilities, if anyone, would surely know. நாங்க வந்து இப்ப 2 வருஷமாச்சு இது. நாங்க இங்க வந்து 2 வருஷ காலமா இப்படி ஒரு ராணுவத்தால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா எல்லாரும் இருந்த பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தான் மற்றவர்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்களுக்கு தெரியாமல் அப்படி நடந்திருந்த அப்படி இதுவரைக்கும் எங்களுக்கு நடந்தது நாங்க தெரியல. அப்படி நாங்க அறியல. இன்னும் பிரச்சனையும் இல்லை. அங்க அம்மா இருக்கிறா, அம்மாட்ட கொடுக்கணும். நாங்க இப்ப 2 வருஷ காலம் வந்து இங்க இருக்கிறோம் முகாமுக்குள்ள. இப்ப எங்களுக்கு இப்ப அங்கால பக்கத்தால எங்களுக்கு சரியான ஒரு அச்சுறுத்தல் இருந்தாதான் பிள்ளைகளை பிடிச்சோன்னு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா நாங்க இஞ்சால வந்த பிறகு ராணுவத்திட்ட வந்த பிறகு எங்களை ராணுவம் பிடிக்க போது கொண்டு போதுன்னு அப்படி நாங்கள் அச்சமா இருக்கவும் இல்லை, அப்படி நடக்கவும் இல்லை. எங்க இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் வந்து முகாமுகள்ல பொம்பளைகள் எல்லாம் மானபங்கப்பட்டு வந்திருக்கணும்னு சொல்லி ஒரு பொய் வதந்தி. ஆனா நானே ஒரு 6 பொம்பளை பிள்ளைய இந்த குமர் பிள்ளைகளை தான் நான் வச்சிருக்கிறேன். முகாமுக்கு சரி இல்ல இந்த வெளியில வந்து கூட எங்கட பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ இல்ல எங்கட கிராமத்துக்கோ இந்த ராணுவத்தால எந்த வித பிரச்சனையும் நடக்க இல்ல, எந்த வித துன்பம் நடக்க இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி நாங்க சொல்றதா இருந்தா இது பொய் வதந்தியா தான் இருக்கும். எங்களுக்கு இன்னும் ராணுவம் எத்தனையோ வயசு போனவையோ இல்ல ஒரு பாடசாலையை போற புள்ளிகளையோ அவைகளை அணுகிற முறை, எங்களோட வந்து அவை அணுகிற முறை, யார்தான் எந்த சொன்னாலும் அவை அணுகிற முறை வந்து எங்களுக்கு இன்னும் அவையில இந்த பாசமா தான் எங்களுக்கு இருக்க வைக்குது. வித்தியாசமா எங்களோட அப்படி புலங்க இல்லை. விதவைகள் சங்கம்னு சொல்லி கைவிடப்பட்டோர் விதவைகள் இணைச்ச ஒரு சங்கம், அதுக்கு நான் தலைவியா இருக்கிறேன். அந்த பொம்பளைகளை கற்பழிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ராணுவம் அப்படி இப்படி எல்லாம் செய்யறான். இல்லாட்டி இன்னொருத்த ஏதோ நாங்கள் வந்து தமிழ் பொம்பளையால்
எங்களே ஆண்கள் பலோத்காரப்படுத்துறாங்களா இல்ல பாலியல் உட்படுத்துறாங்களெல்லாம் நான் பெண்மையா கண்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே நொந்த நாங்கள் திரும்ப எங்களுக்கு இந்த மற்றவை எங்களை கேவலமாக வைக்கிற அளவுக்கு எங்களை மானவங்க படுத்தி தலைகுனியா வைக்கிற அளவுக்கு நான் அதை பெண்மையா கண்டிக்கிறேன். அப்படி ஒன்றுமே நடக்கல. IDP facilities were not perfect. They were by no means heaven on earth. But they were a far cry from the hell on earth that they were portrayed to be, and better than the conditions civilians being held hostage by the LTTE had to face. Sri Lanka, in fact, has been commended by international organizations for how the unprecedented IDP situation was professionally and efficiently handled. Only 17,373 remain in IDP facilities, and only until all landmines are cleared and a suitable environment is made for their resettlement. Sri Lanka, in fact, has been commended by various international personalities for how the unprecedented IDP situation was professionally and effectively handled. There were many LTTE cadre who surrendered. Among them were over 1,000 who were prepared for ordinary level and advanced level exams under the catch-up education program. ஆடு என்பது நெடித்தொடர் குற்றியல் உகரமாகும். இந்த பிள்ளைகள் நாங்கள் எக்ஸாம் இந்த ஆவணி மாத எக்ஸாமுக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அதுவே ஆர்வத்தோட படிச்சு கொண்டிருக்கணும். இப்ப கவர்மெண்ட் சைட்டாலேயும் இவைக்கு இந்த வசதியை செய்து கொடுத்துருக்கு. அப்ப நாங்கள் இந்த ஏரியாவில் உள்ள டீச்சர்ஸ் உதவி என்ற மனப்பான்மையில இவையில வெளியில நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னுட்டு நாங்கள் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாரும் இதுல இருக்கிற எல்லாரும் 2.5 வருடத்துக்கு மேலாக புனர்வாழ்வு பெற்று வருகிறோம். ஏராளமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமானவர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே தங்களுடைய எதிர்கால கல்வியை அங்க தொடர முடியாமல் ஒரு போரியல் இக்கட்டான சூழ்நிலையை தொடர முடியாமல் இருந்த மாணவ செல்வங்கள் இங்க OL சாதாரண தர பரீட்சை படித்து பரீட்சை எழுதி அதன் பின்பு அவர்களை உடனே விடுதலை செய்யவில்லை. காரணம் அவர்கள் இங்கே இலங்கை கல்வி முறையை பொறுத்தவரையிலே AL பெறுவர் இருந்தால்தான் வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கு இலகுவா இருக்கும் என்ற முறையிலே அடிப்படையிலே அவர்களை மீண்டும் உயர்தரம் படிக்க வைத்து சகல ஏற்பாடுகளையும் செய்து இந்த புனர்வாழ்வு அமைச்சு சகல ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை உயர்தரத்திலே இப்பொழுது பரீட்சை எழுதியதன் பின் விடுதலை செய்வதாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே விடுதலை பசி எங்களை வேட்கையாக இருக்கின்றது. Many female ex-combatants were resident in the Protective Accommodation and Rehabilitation Centre in Vaunia, where they acquired numerous vocational skills. 35 பிள்ளைகள என்னுடைய வகுப்புல இருக்கு. நான் ஒலாண்டியஸா தான் கடத்து இந்த பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்குறேன். 9 நாட்கள்ல இவங்க செய்த பொருட்கள் தான் இந்த அளவு பொருட்களும் இவங்க செய்த 35 பிள்ளைகளும் செய்த பொருட்கள் இது. இனமீதியா நான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்துக்குரிய வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க சரணடையக்குள்ள எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களுக்கு எதுவும் செய்யணுமோ அப்படியெல்லாம் இருந்தது. அது பிறகு இங்க வந்த உடனே எங்களுக்கு அப்படி ஒரு இதுவும் எங்கட கண்காணக்கூடிய மாதிரி அப்படி ஒன்றும் நடக்கல. இப்ப நாங்கள் பூசா அங்கே எங்க விசாரணைக்கெல்லாம் போய் இப்ப தற்போது 3 மாசமா 5 மாசம் ஆயிட்டு நாங்கள் பூசால இங்க இப்ப 1 மாச கோர்ஸ் நடந்துருக்கு பண்ண கோர்ஸ். நாங்கள் ஒரு நிறைய பயந்து நாங்கள். ஆனா அப்படியான நிலையில நாங்கள் இங்க இல்ல. நல்ல எல்லா சலுகையிலும் சாப்பாடுல இருந்து சகலதுலயுமே எங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. நல்லபடியாக டிவி பாக்குறோம். எல்லாம் எங்களுக்கு தேவையான விசிட் வருது. அம்மா அப்பா பாக்குறோம், போன் கதைக்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே இங்க இருந்து நாங்க பெற்றுக்கொள்றோம். எங்களுக்கு இது எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் கைவேலையில இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து இங்கிலீஷ் சிங்கள வகுப்புல இருந்து சகல எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சொல்லித்தர